ஒரு குட்டி கதை சொல்லிட்டா மீண்டும் மதுரை பாண்டியாஸ் போனோம். இந்த வாட்டி ஓணம் சத்யா அப்படின்ற சாப்பாடை சாப்பிடறதுக்காக போனோம். வாழையில சாப்பிடறதுக்கு வாயை மட்டும் எடுத்துட்டு போயிருந்தோம். இந்த தம்பி வாழையில சாப்பிட்டதே இல்லையாம்பா. வெள்ளக்கார விட்டு துறையா இருப்பாரோ. தம்பி போதும் போதும் எல்லாம் கிழிஞ்சிட போகுது. முதல்ல சக்கரை உப்பேரி, நேந்திரன் சிப்ஸ், மாங்காய் ஊறுகாய், இஞ்சி கறி, ஆனியன் பீட்ரூட் பச்சடி, கோஸ் கேரட் தோரன், மலபார் அவியல், கோபி 65, காரக்குழம்பு தொக்கு, இந்த மாதிரி பக்க உணவுகள்லாம் பக்காவா வந்துச்சு. நம்ம டிஜேவை இஞ்சி கறியை இழுத்து பார்த்து சொல்லி அப்படின்னா ரியாக்ஷன் கொஞ்சம் ஓவரா கொடுக்குறா போல. தம்பி வடைய சாப்பிட்றா அப்படின்னா வெக்கப்படுறா போல. ஏன் வெக்கப்படுறான்? இந்த பக்க உணவுகள்லாம் நாங்க ரசி சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலபார் பராத்தா, கோழி கொண்டாட்டம், அரைச்சி விட்ட மட்டன் கறி, மலபார் சிக்கன் கறி எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே அடிச்சு நவுத்துனாங்க. நமக்கு மட்டை அரிசி கூட அரைச்சி விட்ட சாம்பாரும் குறு மிளகு தேங்காய் ரசமும் கொடுத்தாங்க. சிறப்பா இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் சீரக சம்பா கோழி பிரியாணி கொண்டு வந்தாங்க பாருங்க. இவனுங்க கொடூரமானவன் ஆயிட்டானுங்க. கடைசியா இந்த அடப்பிரதமம் பாயசம் கொண்டு வந்தாங்க பாருங்க. செதறிட்டேன். செம்ம சுவைப்பா. சாப்பிட்டேன். நோ சரியான சாப்பாடுனா அப்படின்ட்டானுங்க.